ரைட். இதுல வந்து ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா இணைப்பாட விதான செயற்பாடுகள் மற்றும் வெளிப்பாட விதான செயற்பாடுகள் பற்றி வேறுபடுத்துவதற்கு கேள்வி கேட்டிருக்கேன். இதுல இந்த பாட விதானம் என்ற விஷயம் உங்களுடைய பாடசாலை கல்வி செயற்பாடு அல்ல பாடசாலை பாடப்புத்தகத்தில் இருக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பொதுவாக பாட விதானம் சொல்லுவோம். அந்த பாட விதானத்துக்கு ஒத்துப்போகின்ற அல்லது பாட விதானத்தை மேலும் விருத்தி செய்வதற்கு நேரடியாக பங்களிக்கின்ற விடயங்கள் தான் பொதுவாக இணைப்பாட விதான செயற்பாடு சொல்லப்படும். வெளிப்பாட விதான செயற்பாடு சொல்லப்படுறது எங்களுக்கு பாடத்துக்கு வெளியில பாடத்தோட தொடர்பட்டதாக இருக்காது. ஆனால் வேற ஏதோ ஒரு விடயங்களை அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு வழங்குகின்ற ஒன்றாக இருக்க. உதாரணமா அந்த இணைப்பாட விதான செயற்பாடுன்னு சொல்லும் போது நாங்கள் ஒரு 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 ஃபீல்ட் ட்ரிப் கொண்டு போறது இணைப்பாட விதான செயற்பாடு. அப்ப அதாவது உதாரணமாக நாங்க இப்ப ஒரு இடத்தை பற்றி இப்போ நாங்கள் கிட்டத்தில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு ஒரு போன சனிக்கிழமை வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் கொண்டு போயிருந்த நாங்கள் கொடிமிமலை என்ற ஒரு இடத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தனி குன்று அதுக்கு போயிருந்தாங்க. அது வந்து இணைப்பாட விதான செயற்பாடு. பாடத்தோட தொடர்புடைய ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கறது. பாடத்தோட தொடர்புடைய சில விடயம், ஒரு விடயம் மட்டும் இல்லை, சில விடயங்களை நாங்கள் போய் பார்க்கறது இதுக்குள்ள எங்களுக்கு வரும். ஃபீல்ட் ட்ரிப் மட்டுமண்டு இல்லை, அந்த பாடத்தை விருத்தி செய்யறதுக்காக நாங்கள் மேற்கொள்கின்ற கற்பித்தல் நேரடியாக கற்பித்தல் இல்லாம வார எல்லா விடயங்களும் கற்பித்தல் இல்லாமல் இருக்கும். ஆனால் கற்றுக்கொள்கின்ற விடயங்களா இருக்கு. நேரடியாக கற்பித்தல் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்கின்ற விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களும் நாங்கள் இந்த இணைப்பாட விதான செயற்பாடு சொல்லுவோம். சரிதானே? இப்போ நேரடியாக கற்பித்தல் இடம் வராது, நேரடியாக இருக்காது. ஆனால் கற்பித்தல் அது கூடாக அவங்க கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த பாடத்தோடு தொடர்புடைய விடயங்களை. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுவோம் தான் எடுத்தினா அது உங்களுக்கு வரல. ரைட். அப்போ ஒரு களப்பயணங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இணைப்பாட விதான செயற்பாடு சொல்லப்போம். பாடத்தை மேம்படுத்துறதுக்காக மேற்கொள்கிற விடயங்கள். உதாரணமாக நாங்கள் ஒரு ஃபீல்ட் ட்ரிப் கொண்டு போகும்போது அந்த ஃபீல்ட் ட்ரிப்பு கூட இப்போ ஒரு சீரியான்னு சொல்லி ஒரு வரலாற்று பாடத்துக்கு போகிறாங்க. நான் சொல்கிறேன். அப்போ அந்த 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 வரலாற்றில் படிக்கின்ற அந்த விடயத்தை நேரடியாக அவர்கள் தெளிவாக விளையக்கொள்ளுவாங்க. இப்போ புவியியலில் நாங்கள் ஒரு கடற்கரை சார்ந்த இடத்துக்கு போகிறோம். அப்போ கடற்கரையோட சம்மந்தப்பட்ட விடயத்தை அவங்க நேரடியாக பார்த்து விளைய கொள்ளுவாங்க.
இப்போ எங்களுக்கு இந்த சுண்ணக்கல் மத்திய மலை நாடுகளுக்கு போகிற ஒரு சுற்றுலா உண்டு, நீர்வீழ்ச்சிகள், தரைத்தோற்றம், பயிற்சி இப்படி அந்தந்த நாங்கள் படிக்கிற விடயத்தை நேரடியாக கண்டுகொண்டு மேலும் தெளிவு பெறக்கூடிய மாதிரி அவை இருக்கு. அல்லது அதோட சம்மந்தப்பட்ட மேலும் விடயங்களை படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இணைப்பாடு செயற்பாடு. அப்போ நாங்கள் வெளிப்பாட விதான செயற்பாடு பார்த்தோம்னு சொன்னால் பாடத்தோடு தொடர்பு உடையதாக இருக்காது. ஆனால் அது வேற ஏதோ ஒரு விடயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறதா இருக்கு. உதாரணமாக இந்த பாடசாலை வெளியில வந்து நடக்கிற ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றுக்கும் மாணவர்கள் போறாங்க, கூட்டி போறது, அல்லது ஒரு இசை நிகழ்ச்சியை கூட்டிட்டு போற, அல்லது விளையாட்டு போட்டி ஒன்றை பார்க்க கூட்டிட்டு போறது, இப்படியான விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு அதுக்குள்ள வரும். ரைட், நாங்கள் அதை பார்ப்போம் இது ரெண்டுக்கும் என்னென்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இணைப்பாடு செயற்பாடு என்று சொல்லப்படுறது பொதுவாக பாடசாலை கலத்திட்டத்தின் ஒரு பகுதி என்று சொல்லப்படுது. வகுப்பறை கற்றலை பலப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் ஆழப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டது. அவனுடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வகுப்பறையில் கற்பிக்கப்படுற பாடத்தோடு தொடர்புடைய அறிவையும் திறமையும் நடைமுறையில் வந்து பிரயோகிக்கிறது அல்லது வலுப்படுத்துறது தான் அதனுடைய முதன்மை நோக்கம். அதே நேரம் ஒரு தொடர்பு பார்த்தோம்னு சொன்னால் பாடத்திட்டத்தோட நேரடியாக தொடர்பு கொண்டு அறிக்கை அல்லது பாடத்தோட ஒரு பகுதியை கொண்டு அறிக்கை. இப்போ நாங்கள் ஒரு ஆறொண்டு கூட்டி போகிறோம்னா அந்த ஆறோட சம்பந்தப்பட்ட திண்ணல் நில உருவங்கள் எனக்குலாம் நேரடியாக தொடர்புட்டு அறிக்கை அதில் ஒரு பகுதியாக இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சயின்ஸ் கிளப் அப்படின்னு சொல்ல விஞ்ஞான மன்றங்கள், களப்பயணங்கள், புவியியல் வரலாறுக்குரிய களப்பயணங்கள், பேச்சு போட்டிகள், அது மாதிரி கவிதை போட்டிகள், மாணவர் மன்றங்கள், இணைப்பாடுகள் செயல்பட்டு நிறைய சொல்லலாம். அதே மாதிரி இந்த புத்தாக்குனர் கண்டுபிடிப்புகள், இதுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு உதாரணங்களாக சொல்லப்படுது, எடுத்துக்காட்டுகளாக சொல்லுவோம். அந்த பாடத்தோட நேரடியாக தொடர்புபட்ட செயற்பாடுகள் இணைப்பாட விதான செயற்பாடு. அப்போ இணைப்பாட விதான செயற்பாடுன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் பாடத்தோட புத்தகங்கள், சஞ்சிகைகளை வெளியிடுதல், ஆய்வுகளை மேற்கொள்ளுதல், செயற்திட்டங்களை செய்தல். சயின்ஸ் பாடத்தாள்னு சொன்னால் சுவர் வரலாறு புவியியல் சொன்னால் என்ன பதாதைகளை அல்லது சுவர் சித்திரங்களை வரைதல், இதுகள் எல்லாம் வந்து இணைப்பாட விதான செயற்பாடு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? பாடத்தை வந்து வலுப்படுத்துறதா இருக்கும், பாடத்தினோட ஒரு பகுதியாக இருக்கும். இல்லை பாடத்தில் இருக்கிற ஒரு விடயத்தை மேலோட்டமாக பார்த்த ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துறதா இருக்கும். அடுத்த வெளிப்பாடு விதான செயற்பாடுன்றது வந்து பாடசாலை கலைத்திட்டத்துக்கு வெளியே நடைபெற செயற்பாடு இருக்கு. அப்போ குறிப்பாக நோக்கம் வந்து தனிப்பட்ட ஆர்வங்கள், பொழுதுபோக்கு, உடல் ஆரோக்கியம் இதை வளர்க்குறதாக இருக்கு. அப்போ இது வந்து பாடநூல்கள் உள்ள இதோட நேரடி தொடர்பு கொண்டு இருக்காது. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு கூட்டிட்டு போகிறது மாணவர்கள் வச்சுக்கொள்ளும், பல்கலைக்கழக கண்காட்சியில் பல்கலைக்கழகத்துக்கு விசிட் பண்ணுறது, விசிட்டிங். அப்போ அது வந்து என்ன, அங்கே அந்த பல்கலைக்கழகத்தை போகிறதுக்கூடாக பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கிற விடயத்தை நாங்கள் படிக்கிறேன் அர்த்தம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆற்றல், அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை, ஊக்கத்தை தூண்டக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், பல்கலைக்கழகம் இருக்குது, இதில் நான் வந்து படிக்கணும், இப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு வரணும் என்ற ஒரு இதை தூண்டக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போல் அவர்கள் ஒரு விளையாட்டு போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பாடசாலை நடக்கிற விளையாட்டு போட்டிகள் வந்து உண்மையாகவே இணைப்பாடு விதான செயற்பாடு சொல்லி தான் பாடசாலைகளை சொல்லப்படுது. ஆனாலும் அவை வந்து உண்மையாகவே வெளிப்பாட விதான செயற்பாடுகளுக்குள்ள எங்களுக்கு வரும். ஏனென்று சொன்னால் அவை வந்து நேரடியாக பாடத்தோடு தொடர்பட்டதாக இருக்காது. ஆனால் பாடசாலை அந்த மாணவனுடைய ஏதோ ஒரு அவனுடைய ஆர்வத்தை, அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய உடலை வலுப்படுத்துறதாக, அவனுடைய மனதை சமநிலைப்படுத்துறதாக இருக்கு. இப்போ யோகாசன பயிற்சி பாடசாலைகள் நடக்கும், யோகாசன பயிற்சி, சிரமதானங்கள், இசைக்குழுக்கள், பிறகு இந்த என்ன சொல்றது எங்கட இந்த இது இருக்குது, என்ன சொல்றது, சாரணியர் இது. அப்ப இந்த சாரணியர்ன்றது எங்களுக்கு பாடத்திட்டத்துக்குள்ள இல்லை. அதுக்கு போறதுக்காக பாடத்துல 10 புள்ளி 20 புள்ளி எடுக்க போடல. ஆனால் அது கட்டாயம் அவருக்கு என்ன செய்ய முடியும் சொன்னால்
பல்வேறுபட்ட விடயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறோண்டாக இருக்கு சாரணியில். இப்படி எங்களுக்கு இந்த விடயங்கள் வந்து வெளிப்பாடு விதான செயற்பாடு, இணைப்பாடு விதான செயற்பாடு. இப்போ நீங்கள் தெளிவாக விளையக்குள்ள கொண்டு நீங்கள் விடயம் என்னன்னு சொன்னால், இணைப்பாடு விதான செயற்பாடுன்ற அந்த பாடத்தை மேலும் தெளிவாக விளங்கப்படுத்துறதாகவோ அல்லது அதில் வந்து எங்களுக்கு மேலதிக விளக்கத்தை அல்லது ஒரு பகுதியை விளங்கப்படுத்துறதாகவோ இருக்கலாம். ஆனால் வெளிப்பாடு விதான செயற்பாடுன்றது நேரடியாக தொடர்புபடாது. வெளியே அந்த பாடத்திட்டத்துக்கு சிலபஸ்க்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கும் உங்களோட இந்த 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 நாங்கள் இப்போ படிக்கிற மனுஷன் இந்த விஷயத்துக்குள்ளே வார இது வந்து இதுக்குள்ளே நான் படிப்பிக்கும் போது நான் சில வேறொரு விடயத்தை நான் தொடர்படுத்தி நாட்டினுடைய அரசியலை அல்லது உங்களோட பகுதியினுடைய அபிவிருத்தியை பற்றி அல்லது நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி செய்யணும் எப்படி போகணுன்ற மாதிரி நான் சொல்லுவேனா இருந்தால் அது இந்த பாடத்திட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் போகிறது. அப்போ அதே மாதிரி தான் இப்போ நேரடியாக உங்களுக்கு உங்களோட பாடத்தை உங்களோட இதை வந்து அந்த இதை வந்து பாடத்திட்டத்துக்குள்ள இல்லை உங்களோட பாடத்தை வலுப்படுத்துறதாக நேரடியாக தொடர்பட்ட விடயங்கள் இணைப்பாட விதானம், மற்றதெல்லாம் வெளிப்பாட விதானம் சொல்லப்படும். பாட விதானத்தை அந்த அந்த வேறொன்றும் இல்லை, பாடத்தோட இணைந்தது சேர்ந்தது பாடத்துக்கு அப்பால் பட்டதுன்ற மாதிரி நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்போ இதை வந்து வேறுபடுத்த சொல்லக்குள்ள நாங்கள் வசனத்தில் எழுதுவோம். எழுதக்குள்ள நாங்கள் பொதுவாக அதனுடைய நோக்கம் அப்போ சில பண்பு கூறுகளாக பார்த்தோம்னா தொடர்பு அப்படிப்பட்டது என்றால் இணைப்பாட விதான செயற்பாடு பாடத்திட்டத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டது. அப்போ விளக்கக்குள்ள நீங்கள் எழுதுவேல். உதாரணமாக ஒரு களைச்சுற்றுலா ஒன்று போகும்போது நாங்கள் ஒரு களைச்சுற்றுலாவில் வந்து ஒரு இடத்தை பார்க்க போகிறோம், ஒரு மலையை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அந்த மலையை பற்றிய சாய்வுகள், மலையினுடைய உயரம், அதை பற்றியதுகள் வந்து எங்களுக்கு நேரடியாக வரும். வெளிப்பாடு விதான செயற்பாடுகள் நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை பார்க்க போகிறோம், இதங்களுக்கு பாடத்திட்டத்தோட தொடர்புடையது அல்ல. ஆனாலும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் வந்து பல்கலைக்கழகத்துக்கு செல்ல தூண்டுறதுக்கோ அல்லது அவர்களை வந்து அந்த ஒரு இடத்தை அடையணுமன்றத்தை ஊக்கத்தை ஏற்படுத்துறதாகவோ இருக்கலாம். ஒரு புத்தக கண்காட்சி என்றது உண்மையாகவே புத்தகத்தில் பார்க்க போகிற அது ஒரு வெளிப்பாட விதான செயற்பாடாக தான் இருக்கும். ஆனால் இதில் வாங்குகிற புத்தகம் அவர்களுக்கு ஃபியூச்சரில் உதவும், அது வேறு விஷயம். ஆனால் வெளிப்பாட விதான செயற்பாடு நோக்கத்தை பார்த்தோம்னால் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே நாங்கள் இணைப்பாட விதானத்தினுடைய நோக்கம் வந்து வகுப்பறை கற்றல் மற்றும் அறிவை பலப்படுத்துறதாக இருக்கும். அதாவது பாடத்திட்டத்தில் இருக்கிற விடயங்கள் அல்ல அறிவை வந்து பலப்படுத்துறது அல்ல தெளிவுபடுத்துறதா இருக்கும். ஆனால் வெளிப்பாட விதான செயற்பாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அவர்களுடைய ஏதோ ஒரு தனிப்பட்ட ஆளுமையை, தனிப்பட்ட திறனை, தனிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதா இருக்கு. இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு ஒரு விளையாட்டு போட்டியில் அவனுக்கு ஒரு திறன் இருக்கின்ற அது வந்து அது கூடாக அவனை வலுப்படுத்துறதா இருக்கு. ஒரு ஒரு பாடகராக அவனுக்கு ஒரு ஆளுமை இருக்குன்ற அதை வலுப்படுத்துறதா இருக்கு. அதனுடைய கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக கல்வி நோக்கங்களை மையமாக கொண்டதாக இருக்கும் இணைப்பாடு செயற்பாடு. கல்வியைத்தான் மெயினாக அதனுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கு. ரைட், இப்போ ஒரு கலைச்சுற்றுலாண்டு போகிறோம், ரைட் இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த இது கூட இதை கற்கிறோம், இது கூட இதை கற்கிறோம். அப்போ அதை ஒவ்வொன்றை நாங்கள் பார்க்குற அல்லது ஒவ்வொன்றை நாங்கள் செய்கிறதுக்கும் இடையில இன்னொரு தொடர்பு கட்டாயம் இன்டர் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். ரைட், இது கூடாக இது ஒரு களப்பயணம் கொண்டு போய் நாங்கள் ஒரு இமயமலைக்கு போகிறோமாக இருந்தால் அங்கே ரைட் இமயமலையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது என்ன, உயரமான பகுதிகளில் வெப்பநிலை குறைவு, மற்றது இந்த பனிக்கட்டி ஆற்றினுடைய செயற்பாடுகள் அல்லது கிளைமேட்டினுடைய தன்மைகள், தரைத்தோற்றத்தினுடைய தன்மைகள், அங்கே இருக்கின்ற தாவரம், இப்படி அந்த அதில் இருந்து எங்களுக்கு ஒன்றைக்கு. ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் வெளிப்பாடு செயற்பாடை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் மற்றும் பொழுதுபோக்குகளை மையமாக கொண்டது. அதுக்கு வரையறைன்றது இருக்காது. பெரும்பாலும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறாருன்னு சொன்னால் அவர் நோக்கம் கொண்டு பொதுவாக இருந்தாலும் அந்த கட்டாயம் பிரிக்காது. பெஞ்சுதான் போகணும், எப்படித்தான் செய்யணும்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு இதாக இருக்கும் பெரும்பாலும் சிலதுகள். அடுத்தது இந்த மேற்பார்வையை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே அந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களால் வெளிப்படுத்தப்படும். ஒரு ஃபீல்ட் ட்ரிப் ஒன்று கூட்டிட்டு போகிறேன்டா, இப்போ புவியியலுக்கு ஒரு ஃபீல்ட் ட்ரிப் ஒன்று கூட்டி போகிறேன்டாலாம் நான் ஒரு தமிழ் படிப்பிக்கிற ஆளை வந்து
அதுக்கு பக்கபலமாக ஒரு மேற்பார்வையோ சப்போர்ட்டாக அனுப்ப இயலாது. அனுப்புவன் என்றால் அது வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் இல்லை, அது ஒரு பொழுதுபோக்கு சுற்றுலாவாக மாறிடும். ஏனென்றால் அந்தந்த விடயங்கள் வரக்குள்ள இது என்னன்னு சொல்லி ஒரு மாணவர் கேட்டால் நான் பதிலளிக்கக்கூடிய மாதிரி அந்த மேற்பார்வையாளர் வழிநடத்துகிறாள் இருக்கணும். ஆனால் வெளிப்பாடு விதான செயற்பாடை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாடத்துறை சார்ந்தவர்கள் அண்டு இல்லாமல் அதுக்கு எங்களுக்கு வெளியான ஆட்களால் இப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கவுன்சிலிங் தொடர்பானது ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக வெளியிலிருந்து மருத்துவ ரீதியாக அல்லது சமூக உளவியல் ரீதியாக தேர்ச்சி பெற்ற ஒரு நிபுணர் வருவார். அதே போல ஒரு சூழல் சார்பான ஒரு விடயம் வருமெண்டா அதுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் இருந்து சூழல் தியோத்தர் அல்லது அப்படியானவங்க வருவாங்க. அப்போ அந்த மாதிரி இது எங்களுக்கு அதுக்கு வேறுபடும். சரிதானே? அப்போ அதுக்கண்டு சில பொறுப்பாசிரியர் இருப்பாங்க. பாடாசிரியர் இல்லாமல் பொறுப்பாசிரியர்கள். உதாரணமாக ஸ்கவுட்டுண்டா ஸ்கவுட்டுக்கு ஒரு பொறுப்பாசிரியர் இருப்பார். அவர் பாடாசிரியர் இல்லை, ஆனால் அந்த அந்த விடயத்துக்குரிய பொறுப்பாசிரியர். அவர் வந்து அந்த விடயத்தை ஏதோ ஒரு வகையில் அவர் பயிற்சி எடுத்திருக்கலாம், அல்லது அவர் அவருடைய கல்வி காலத்தில் ஸ்கவுட்லேயே ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்கலாம். சரிதானே? ரைட். அப்போ இது விளங்கித்தானே? ரைட். அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்டிருந்ததுன்னு சொன்னால், புவியியல் கற்பித்தலில் பயன்படுத்தப்படும் இணைப்பாட விதான செயற்பாடுகள் மாணவர் திறன் மற்றும் மனப்பாங்கு விருத்தியில் பங்களிக்குமாறு விவரிக்க. இப்போ திறன் மனப்பாங்குன்ற ரெண்டு விடயம் இருக்குது. இப்போ திறன் சொல்கிற ஸ்கில்ஸ் சொல்லுவோம், மனப்பாங்குன்ற ஆட்டிடியூட்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் இந்த இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே சொல்லுவேன், உங்களுக்கு எக்ஸாம் நெருங்குது நாளைக்கு இருந்தாலும் இருந்த போதிலும் என்னால் சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால், எடுகேஷன் என்ற பாடத்துறை சார்ந்த விடயங்களை கொஞ்சம் கூட கற்றையில்ன்றது இந்த விடயங்கள் விளங்கும் உங்களுக்கு. உண்மையாகவே இப்போ ஜியோகிராஃபிக்கும் இந்த எடுகேஷனுக்கும் இடையில் நிறைய கேப் இருக்குது. எடுகேஷன் என்ற செக்ஷன் வந்து தனி ஒரு செக்ஷன், கல்வியியல் உளவியல் வரும், நிறைய கொள்கை ரீதியான விடயங்கள் வரும், கற்பித்தல் நுட்பம் அப்படி எல்லாம் இருக்கு. நாங்கள் ஆசிரியர்கள் தான் இந்த இந்த விடயங்களை பட்ட பின்பக்க டிப்ளமாவில் படிச்சிருக்கோம். ஆனாலும் இதை தனியே இதுக்கான சில புத்தகங்கள் தனியே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், தொழில் ரீதியாக ஆசிரியர்களாக இருந்தாலும் உண்மையாகவே இந்த பாட ரீதியாக கூட மேம்பட்டு என்ன சொன்னால் இந்த ஜியோகிராஃபிக்குள்ளே தான் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நான் கூட இருப்பேன். ஆனால் இந்த கல்வி கல்லூரிகள் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அப்படி முடிச்சு வரார்கள் என்ன செய்வாங்கன்னா, பாட ரீதியாக அவர்களுடைய செயற்பாடு குறைவாக இருந்தாலும் அந்த கற்பித்தல் தொழில்நுட்பம் ரீதியாக ஸ்கில்ஸ் ரீதியாக அவர்கள் மேம்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்போ விடயம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் மாணவர்களை சென்றடைகிறதுக்குரிய வழிவகைகளை வேறு நுணுக்கங்களை கையாளுவார்கள். நாங்கள் வந்து இப்போ பாடத்துறை ரீதியாக கூடுதலாக இருந்ததில் குறைய இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், கூடுதலான விளக்கங்களை மேலதிகமான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சிப்போம். அப்போ இதில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு சொன்னால், உண்மையாகவே பாடத்துறை சார்ந்த அறிவு உண்டு, கல்வியியல் தொழில் திறன் சார்ந்த அறிவு இந்த ரெண்டும் சேரக்கூடாது. இந்த இந்த விடயம் வந்து எங்களுக்கு இலகுவாக இருக்கு. அப்போ இதில் இருக்கிற விடயம் வந்து உண்மையாகவே நினைச்சுன்னா ஒரு ஜியோகிராஃபி லெக்சரரால் படிப்பிக்கிறது கூட எடுகேஷன் சார்ந்த லெக்சரால் படிப்பிக்கக்கூடாது உங்களுக்கு மேலதிகமாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்குப்பா. அதனாடி இப்போ புத்தகங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எடுகேஷன் பைஸ் எழுதப்பட்ட புத்தகங்களை கொஞ்சம் படிங்க. என்னடா இந்த இந்த பாடம் அப்படியான பாடம் தனியொரு புவியியல் என்ற பாடத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஜியோகிராஃபி காட்டோகிராஃபி இது சொன்னால் நாங்கள் அதை எப்படியோ விஷயத்தை கொண்டு போவோம். ஆனால் இது வந்து என்ன சொன்னால், இது ஒரு கல்வியியலோட சம்மந்தப்பட்ட உளவியலோட சம்மந்தப்பட்ட கொஞ்சம் இந்த சொல்லுகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் இல்லாமல் இருக்குது. ரைட். அப்போ அதனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு காலம் இல்லை, எனக்கும் வந்து நேரம் இல்லாமல் போயிட்டு உங்களுக்கு அதை நிறைய கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல தான் நீங்கள் பலரும் நினைக்கக்கூடும் உண்மையாகவே என்ன அவ்வளோ பிஸி என்று சொல்லி. அப்படி என்று இல்லை, என்னுடைய அந்த ஷெடியூல் வந்து ஒரு 3 மாத கால கெப்ப நாடி நெருக்கப்பட்டது. அதால தான் இந்த பிரச்சனை. சரிதானே? இன்றைக்கும் கூட நான் உங்களுக்கு சிலதுகளை காட்டலாம். இப்போ ரீசெண்டான இதில் வந்து பாருங்க, ஏழுக்கான எக்ஸாமுக்கு வரக்கூடிய இதுகளுக்குரிய ஒரு ஹேண்ட் அவுட் சொல்லி இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கல கம்ப்ளீட்டாக. ஃபைனல் செமினார் செய்தனான் தான் நான் அதை ஒரு
வரக்கூடியதுகளை இது செய்யலை. இப்போ அதில் வந்து எனக்கு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை 7 பக்கம் தான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கு. இன்றைக்கு தான் கடைசியாக இதனை கடைசியாக ஓப்பன் பண்ணினேன். இந்த வேலையே இருக்குது. அப்போ அதுகளுக்குள்ளே தான் நான் உங்களுக்கு இந்த வகுப்பு நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்போ இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் வந்து அப்போ திறன் என்றதும் மனப்பாங்குன்றதும் என்ன? மனப்பாங்குன்றதுமே ஆட்டிடியூட் அடிச்சுட்டு மனப்பாங்கு. திறன்ன்றது ஸ்கில்ஸ். அப்போ திறன்ன்றது என்ன சொன்னால் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்குது. மனப்பாங்குறது நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற விடயமாக இருக்குது. இப்போ திறன் சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு உதாரணமாக நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு இதை தாராங்க ஒரு ப்ரெசன்டேஷன் உண்டு. நாங்கள் ஒரு தொகுப்பு இதை செய்ய சொல்லி நாங்கள் அதை ப்ரெசன்ட் பண்ணுறோம்னு சொன்னால் நாங்கள் அங்கே பெற்றுக்கொள்வோம் பேச்சு திறன், தொகுக்கிற திறன், அந்த மாதிரியானதுகளை பெற்றுக்கொள்ளும். ஆளுமை இப்படியான விடயங்களுக்குள்ள வரும். மனப்பாங்க பொறுத்த வரைக்கும் எங்களோட மனத்தில் ஏற்படுற மனநிலை, அதாவது முன்னுக்கு வர வாரது சில விடயங்கள் வந்து எங்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஒற்றுமை இப்படியான விடயங்களை அந்த இதுக்குள்ள ஏற்படுறது மனப்பாங்குன்னு சொல்லுவோம். எங்களை மனப்பாங்கு மாற்றம் இதுதானே. அப்போ திறன் மற்றும் மனப்பாங்கு விருத்தியில் எவ்வாறு இது மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லை பங்களிக்கும்ன்றதை கேட்குறாங்க. ரைட். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள், அதாவது ஒரு களப்பயணங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த மாணவர் மன்றங்கள், புவியியல் கழகங்கள் இப்படியான விடயங்கள் கூட. இப்போ இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நவம்பர் மாதம் மழைக்காலம் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் விதைப்பந்துகள் எறிகிற செயற்பாடு நடக்கிறது தானே. அது உண்மையாகவே ஒரு இணைப்பாட விதான செயற்பாடு என்றதுக்கு அப்பால் அது தனியொரு விதைப்பந்து புவியியல் என்றதுக்கு அப்பால் அக்ரிகல்ச்சர் ஆட்களுக்கு பார்த்தா அது ஒரு இணைப்பாட விதான செயற்பாடு ரெண்டா விதைப்பந்துகளை தயாரிக்கிறதுக்குரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த மாதிரியான இதுகள் நடக்கக்குள்ள விதைப்பந்துனது இந்த இப்போ கண்டுகள் மரக்கண்டுகள் நடுறது அப்படியானது. ரைட். அப்போ இதுகளுக்கு கூட அவங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா உண்டு இந்த ஃபீட்பேக் அண்ட் டேட்டா கலெக்ஷன் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு களப்பணியாற்றக்கூடிய மற்றும் தரவு சேகரிக்கக்கூடிய திறன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட்டை கூட்டிட்டு போயிட்டோம்னு சொன்னால் அவங்க அந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க, அந்த இடத்துல காண்றதுகளை இப்போ இப்போ வந்து நேராங்கண்டா காண்ற இடத்துல ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிற ரைட் ஒரு ஒரு மாதுரோயா ஒன்றுக்கு நாங்கள் போகிறோம். இப்போ மாதுரோயாவுக்கு போனோம்னு சொன்னால் மாதுரோயாவில் வந்து சில இதுகள் போட்டிருக்கிறாங்க. இப்போ இப்போ நான் ஒரு போன ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் ஒரு ரிப்போர்ட் போயிருந்தேன். அப்போ மாதுரோயாவுக்கு போன இடத்துல அந்த மாதுரோயாவில் வந்து எங்களுக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னால் அதில் ஒரு போட் ஒன்று இருந்தது. அந்த போட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்தாங்க. அப்போ அது என்ன எங்களுக்கு தரவு சேகரிக்குது. போட் வந்து உண்மையாகவே தரவு சேகரிக்கிறது சரிதானே. அப்போ அதில் என்னென்ன இருக்குதுன்ற விஷயங்களை நாங்கள் கலெக்ட் பண்ணுறது அது எங்களுக்கு தரவு சேகரிப்புக்குள்ள வரும். 4ஆம் மாதம் 3ஆம். அப்போ அந்த ஒரு ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கும். தரவு சேகரிப்பு திறன் களப்பயணங்களுக்கு கூடாக கிடைக்கிற களப்பணியாற்றுறது இது செய்யறது கூட வரும். அப்போ ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட் நாங்கள் கூட்டி போனோம் என்றால் அது அவங்களுக்கு நேரடியாக மண் பயகளை சேகரிக்கிறது. soil சாம்பிள்ஸ் நாங்கள் ஒரு 2012ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ரிப்போர்ட் கூட்டி போயிருந்தாங்க. டியூஷனால் கூட்டி போயிருந்தாங்க. யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணம் அல்ல எங்கென்றால் யாழ்ப்பாணம் 2010 நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் இப்படியே விளங்கி எடுத்துறது வேணுமா, அதுக்கு தான் நான் இதெல்லாம் காட்டுறேன். அப்போ இது பாருங்க, நான் மாதுரோயாவுக்கு நான் போயிருந்தேன். அப்போ இந்த இடத்துல இதை வந்து நான் போட்டோ பிடிச்சிருந்தேன். இதுவுமே ஒரு டேட்டா கலெக்ஷன். ஒரு ஃபீல்ட் ரிப்பு கூடாக நான் இந்த தரவு என்ன செய்யப்படா நெட்டில் இருக்காமல் இருக்கலாம், அது வேறு விடயம். அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, நான் எடுக்கிறேன். அப்போ இதனுடைய கொள்ளளவு எவ்வளவு, இதனுடைய ஏரியா எவ்வளவு, கேட்ச்மெண்ட் ஏரியா எவ்வளவு கிலோமீட்டர் வர்க்கம், எவ்வளவு மீட்டர் நீர் வந்து சப்ளை பண்ணுது, அந்த டேம் லெங்த் எவ்வளவு, அப்போ அதே மாதிரி அதனுடைய அகலம் எவ்வளவு,
உயரம் எவ்வளவு, அப்போ அது மாதிரி ஸ்பில்வே வந்து அப்படி இருக்குது, டேம்ட டைப் அப்படி, இப்படி இந்த நிறைய தகவல்கள் எங்களுக்கு இதில் இருந்து எடுக்கிற மாதிரி படம். சரிதானே? அப்ப அதனுடைய க்ரோஸ் செக்ஷன் அதில் போடப்பட்டிருக்கு. இப்ப நிறைய விடயங்கள் தான் அங்கே இப்போ நான் கூட என்ன ஃபோட்டோ எடுத்ததுக்கு நான் ஃபுல்லாக பார்க்கல, இப்போ நான் பார்க்குறேன். அப்போ இது ஒரு டேட்டா கலெக்ஷன். அப்போ இந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன் செய்யக்கூடிய ஒரு ஆற்றில் வந்து எங்களுக்கு அது கொடுக்குது. இப்போ அதே போல் நாங்கள் ஒரு சுற்றுலாக்கள் போயிருந்தாங்கன்னு சொன்னால் பாருங்க, யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தாங்க ஒரு சுற்றுலா உண்டு. எல்லாம் களை சுற்றுலா, பாசுக்குடாவிற்கான களை சுற்றுலா, வருடாந்த கல்வி சுற்றுலா 2011. அப்போ இது வந்து எங்களுக்கு கல்வி சுற்றுலா 2025. அப்போ இது வந்து போன இடங்களை பாருங்க. மாத்தளை முத்துமாரியம் கோவில், ரைட், இது ஒரு சமய இடமா இருக்கட்டுமே. விக்டோரியா நீர்த்தேக்கம், 18 வளைவும் அதனுடைய வியூ பாயிண்ட். 18 வளைவுன்றது எங்களுக்கு என்னத்தை குறிக்கும்? உண்மையாகவே எங்களுக்கு ஜோக்கரை படிக்கக்குள்ள வீதிகளே என் வளைவா போகுது இடத்த டொபோகிராஃபிக் மேப்பில் வந்து பார்க்குறது தரதாமாலே எங்களுக்கு இல்லை. யூனிவர்சிட்டி அவர்களுடைய இதில் யூனிவர்சிட்டி பார்க்குறதுன்ற அவர்களுடைய நேரடி கல்வி இல்லை. கண்டியினுடைய நகர நிலையங்கள், அப்போ குடியிருப்பு செட்டில்மெண்ட்டை பற்றி படிக்கிறது. மகாவலி கங்கை, இது புவியியலை பற்றி பொதுவாக தரைத்தோற்றத்தை வேஸ்ட் பண்ணி எங்களுடைய பயணம் இருந்தது. அப்போ இது ஒரு கல்வி சுற்றுலா. இந்த கல்வி சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லேர்ன் பண்ணி கொண்டது, இப்போ மாணவர்கள் வந்து கூடாக லேர்ன் பண்ணி கொண்டது கூட ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கு. சரிதானே? அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது விக்டோரியா டேம், மகாவலி கங்கை, இது இந்த அதில் அதை பற்றிய ஒரு டேட்டா கலெக்ஷன் ஃபீல்ட் ட்ரிப்பு கூடாக ஒரு டேட்டா கலெக்ஷன் விக்டோரியா டேம். சரிதானே? அப்போ இப்படி எங்களுக்கு அந்த நிறைய விடயங்களை வந்து எங்களுக்கு ஒரு களப்பயணம் ஒன்று கூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாசிக்குடாவுக்கான களப்பயணம் உண்டு. இது சைக்கிள்லேயே போனாங்க. இது ஒரு நீரூற்று. இதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் எழுதலாம். இதெல்லாம் ஒரு நீரூற்றோட பார்க்கக்கூடாது. அதனுடைய அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நாங்கள் பேப்பரில் விளங்கப்படுத்துறதை விட இதில் வந்து விளங்கப்படுத்த கூட சரி. அப்போ இந்த இடத்துல வந்து அவர்களுக்குரிய அவங்க பெற்றுக்கொள்ளுவோம் என்ன, அந்த நீரூற்றை பற்றிய தரவு சேகரிப்பாங்க. தரவு சேகரிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரைட், எங்கே இருக்குது, இப்படி வருது என்ற இதை வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய பாடத்தோடு தொடர்படுத்தி எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ இது ஒரு முனைப்பகுதி. முனைப்பகுதியை நாங்கள் பார்த்துருந்தோம். முனை, குடா. இப்போ குடா ஏன் குடா இருக்குது, முனைப்பகுதியில் ஏன் கற்கள் இருக்குது, இதெல்லாம் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அப்போ தரவுகளை சேகரித்து கொள்ளுவாங்க. இப்போ இப்படி எங்களுக்கு அதே போல் இது வந்து யாழ்ப்பாண பகுதியை நோக்கி ஒரு சுற்றுலா ஒன்று வந்திருந்தாங்க. யாழ்ப்பாணத்தில் வேற இப்போ இருக்கிறாரோ தெரியல. அங்கே வரக்குள்ள வந்து இந்த ஒரு ஐயாவை நாங்கள் சந்திச்சுனாங்க. கண்டி கோட்டை, சாரி, யாழ்ப்பாண கோட்டை பகுதியில். சரிதானே? நல்லூர் நிலாவரை கிணறு பாருங்க, இது வந்து எங்களுக்குரிய ஜியோகிராபிக்குரிய ஒரு இடம். அப்போ இங்கே வரக்குள்ள இதை பற்றி ஒரு டேட்டா கலெக்ஷன் ஒன்று செய்வாங்க. நிலாவரை கிணறு அங்கே இருக்கு, யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துல இருக்குது. அதே போல் இதனுடைய இது எப்படி இதுக்கு தண்ணி கிடைக்குது, அல்லது இதனுடைய நீருக்கு இந்த கிணறு எப்படி உருவாகியது போன்ற பலவரோட விடயங்களை இது வந்து இந்த கனடாவில் குகை ஜியோகிராபிக்கல் ரீதியாக ஒரு இணைப்பாடு வந்து இப்போ பாருங்க, இந்த குகையினுடைய சுண்ணக்கல் குகை என்று சொல்லிப்போம். இதனுடைய உருவாக்கம் இது எப்படி இது செய்யுது, எங்கே இருக்குது. இப்போ கேளியில் வந்து எங்களுக்கு கேட்டு வருது, இலங்கையில் சுண்ணக்கல் காணப்படுற பிரதேசங்கள் எங்கண்டக்குள்ள 2 இடத்தை நான் குறிப்பிட்றேன். யாழ்ப்பாணத்தில் இந்த பகுதிகளும், மற்றது புகை காணப்படுற பகுதி இங்கே இது ரக்குவானை, ரத்தினவில் ஒரு இடத்துல இருக்கு, ரக்குவானை என்ற இடத்துல. அப்போ கோயிக்குழாலையெல்லாம் அவர்கள் வந்து ஏறி செய்து பார்த்தவங்க இந்த இடங்கள். அப்போ மாணவர்கள் வந்து இதுக்குள்ள நிறைய களப்பணி இதுகளையும் செய்தாங்க. அதே போல் ஆனை இரவு மற்ற இடங்களையும் நாங்கள் இந்த என்னதை சொல்கிறது, என்னிடம் இரணைமடுக்குளம். அப்போ இது இப்படி நாங்கள் இதுக்குள்ளாக பெற்றுக்கொண்டோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கலப்பயணம் பெறக்குள்ள கட்டாயம் என்ன செய்வாங்கண்டா, அவதானிப்பு கூடாக அளவிடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்களிப்பு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. இப்போ ஒரு ஒரு விடயத்தில் வந்து ஆசிரியரோட சேர்ந்து அந்த விடயத்தை பற்றிய சில பல்வேறுபட்ட விடயங்கள் சொயில் மண் மாதிரி இதுகளை தெரிவு செய்யக்குள்ள அதில் அவங்க பங்களிப்பாங்க. ரைட், நான் இந்த அதை கொண்டு வந்திருக்கேன், நான் அதை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடம் சார்ந்த பகுப்பாய்வு மற்றும் வரைபட திறனை வந்து பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க பார்த்த உடனே இப்போ சில விடயங்களை
ரைட், யாழ்ப்பாணத்திலிருந்து இவ்வளவு தூரத்தில் இவ்வளத்துக்கு போனாங்க, அப்போ இந்த ரோட்டால் போனாங்க. அப்போ ஒரு மேப்பிங் கொண்டு செய்யக்கூடிய அல்லது ஒரு 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 வழிகாட்டல், ஒரு நெவிகேஷனோட செய்யக்கூடிய ஒரு ஆற்றலுடையவர்களாக அவர்கள், திறனுடையவர்களாக வருவாங்க. ஒரு இன்னொரு காலத்தில் அவர்கள் என்ன செய்வாங்க, இப்போ இந்த இடத்தையெல்லாம் பார்த்த நேரத்தில் ஃபியூச்சரில் வந்து அவர்கள் ஒரு சுற்றுலா வழிகாட்டிகளாக, ஒரு இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பாடசாலைகள் ஏதாவது ட்ரிப் போகிறேன்னு சொன்னால் என்ன செய்வாங்கண்டா, இப்போ எனக்கிட்ட தானே சொல்லுவாங்களே, என்னென்னு சொன்னால் நான் இந்த நிறைய இடங்களுக்கு போனபடியால் புவியியல்ன்றது உண்டு, அடுத்து நிறைய இடங்களுக்கு போனபடியா எனக்கு அந்த ரூட்டுகள் தெரியுமென்றபடியா என்ன வந்து அதுக்கு வந்து இது செய்வாங்க. பெரும்பாலும் இந்த ட்ரிப்புகளை நான் வந்து அந்த ஒரு ரூட் வழிகாட்டுவராகத்தான் இருப்பேன். இப்போ அது ஒரு இது உண்டு. சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்பாடல் மற்றும் ஆக்கத்திறன். அப்போ தொடர்பாடல் மற்றும் ஆக்கத்திறன் என்று சொல்லக்கூட அவங்க வந்து சில நிலத்தோற்ற மாதிரிகளை உருவாக்குவாங்க, போஸ்டர்களை, கண்காட்சிகளை செய்வாங்க. எப்படி என்று சொன்னால், உதாரணமாக போகிற இடங்களில் ஃபோட்டோ எடுத்தால், இப்போ அந்த இப்போ சாதாரணமாக ஒரு கொடிமலைக்கு ஒரு ட்ரிப் கொண்டு போகிறாங்கன்னே, இப்போ நாங்கள் ஒரு 2010ஆம் ஆண்டில் ஒரு ட்ரிப் கொண்டு எங்கட டிவிஷனால் போயிருந்தாங்க. அதனால் அப்போ இந்த மலைக்கு போயிருந்தா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மலைக்கு ஒரு தண்ணி ஒரு இடத்துக்கு இதுக்கெல்லாம் போனேன். அப்போ இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ரைட் இப்படித்தான் கொடிமலை மாதிரி. அப்போ இப்படி இதை வச்சுக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க ஒரு மாதிரி ஒரு போல் போஸ்ட் உண்டையோ, ஒரு சுவர் சித்திரம் உண்டையோ, அல்லது இதை வச்சு கொண்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மாதிரி உருவத்தொண்டையோ அவங்க ஆக்கக்கூடிய ஆற்றலை வந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இது கூட சரிதானே? அதனாலதான் நடைமுறைப்படுத்தினால்ன்றபடியா உங்களுக்கு இந்த மாதிரி இதுகளை காட்டிக்கொண்டு விளங்கப்படுத்தணும். இப்படி இந்த விடயங்களை நாங்கள் சொல்லலாம். இதில் வடிவா எழுதுங்க. இந்த உதாரணங்களை வச்சு கூட நீங்கள் எழுதலாம், நான் சொல்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு கூட. மனப்பாங்கு விருத்தியில எவ்வாறு பங்களிக்கும் என்று பார்த்த முடியும்னால், இது வந்து கூடுதல் ஜியோகிரபி பொறுத்த வரைக்கும் சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் கூட்டுறவு மனப்பாங்குகளை வடிவமைக்கிறது, அதாவது ஒன்றிணைகிற மனப்பாங்குகள் அது வடிவமைப்பு வரைக்கும். கூடுதலாக இந்த ஜியோகிரபி ரீதியான ஃபீல்ட் ட்ரிப் அல்ல ஜியோகிரபி ரீதியான சஞ்சிகைகள், ஜியோகிரபி ரீதியான ஆய்வுகள்ன்ற விஷயம் எங்களுக்கு என்னத்தை உருவாக்க சொன்னா, கட்டாயம் ஒரு சுற்றுச்சூழல்ல ஒரு விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் கொண்டது அறிக்கும். உண்மையாகவே நானெல்லாம் இன்றைக்கு இப்போ எங்களோட மாவட்டத்தில், இலங்கையில் எங்கேயும் நடந்தாலும் சரி, எங்களோட மாவட்டத்தில் பொதுவாக எங்களோட மாவட்டத்தில் எங்களோட பகுதிகளில் ஒரு விஷயம் நடக்கும்போது, சூழலுக்கு ஆபத்தான ஒரு விடயம் நடந்தால் நிச்சயமாக அதுக்காக ஒரு கோவப்படுகின்ற, எதிர்வினை ஆற்றுகின்ற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன சொன்னா, இந்த இதால் ஏற்பட்ட மனப்பாங்கு விருத்தி தான். நம்ப மாட்டேன் நீங்க, சிலர் வந்து அப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. இப்போ நான் வந்து சில இதுகள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து புல்லுமலை, எங்களை பகுதியில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. புல்லுமலை தண்ணீர் ஃபேக்ட்ரி என்று சொல்லி, இப்போ அந்த மாதிரியான விடயம் வந்து ஒரு ஒரு வறண்ட வலயத்தில் வாரதுன்றது மிகவும் ஆபத்தானது. அப்போ அதை பற்றி ஒரு ஒரு சின்னதாக ஒரு ரிப்போர்ட் உண்டு, ஒரு ரிசர்ச் வைஸான ஒரு வியூ ஒன்றை செய்து நான் அதை சப்மிட் பண்ணியிருந்தேன். புல்லுமலை தண்ணீர் தொழிற்சாலையும் தாக்கமும் என்ற அடிப்படையில் நான் இதை பற்றி ஒரு சின்ன தொண்டு செய்திருந்தேன். அப்போ இதில் பார்த்துட்டா தெரியும். அப்போ ஏனென்றால் ஒரு ஜியோகிரபி ரீதியான ஒரு விடயம் வரும்போது எங்களுக்கு அதோட மனப்பாங்கு வந்து என்ன செய்யப்படும், ஒரு ஆபத்தான ஒரு விடயம் பெறக்கூட அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கட்டாயம் அதுக்கு எதிர்வினையாற்றுவோம். அதாவது அந்த விஷயத்துக்கு சூழல் சார்பான விஷயம் வந்து உண்மையாக பாராட்டுவோம், அதை சந்தோஷப்படுவோம். மரநடுகை விதை பந்தறிகிற வேலையெல்லாம் உங்களுடைய யாழ்ப்பாண பகுதியில், வன்னி பகுதியில் ஒரு ஒரு சேர்றால ஒரு டீம் ஒன்று வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. உண்மையாக பார்க்குற நேரம் சந்தோஷப்படுறேன். இப்போ நான் அதுக்குள்ளே போய் அவங்களோட அந்த போஸ்ட்டுக்குள்ளே போய் நான் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் நேரம் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவருடைய கண்டெக்ட் நம்பரை கூட போடுங்கன்னு போட்டிருக்கேன். ஏனென்றால் எங்கட பகுதியிலே இதை நான் செய்கிறதுக்கு இப்போ எனக்கு அந்த விதைபந்து தொடர்பான ஒரு தொண்ட கன்செப்ட் படி எடுத்துக்கொள்றதுக்கு இப்போ இன்னொரு ஆள் செய்யக்கூட, அதில் எக்ஸ்பர்ட்டான ஆள் செய்யக்கூட அவங்க அவர்கிட்ட இருந்து சில ஆலோசனை எடுத்துக்கொள்ளணும். அப்போ அந்த ஒரு தூண்டுதல், அந்த மனப்பாங்கு தான் காரணம். இந்த சூழலை நேசிக்கின்ற ஒரு மனப்பாங்கு. அப்போ இதில் வந்து ஏன் இந்த இதில் கன்செப்ட் உள்ளடக்கத்தை காட்டுறேன். அப்போ இந்த ஒரு ப்ரெசன்டேஷனை செய்கிறதுக்கு இன்றைக்கு நான் மாறிக்கிறதுக்கு காரணம், நான் ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேன். நான் பேசாத விட்டுப்பட்டு இருக்கலாம். அப்போ இப்படி ஒன்று வரக்குள்ள, சமூக ரீதியாக வரக்குள்ள, நான் அதுக்கு அந்த விஷயத்தில் அந்த மக்கள் சார்பாக, அந்த பிரதேச சார்பாக முன்னிக்கிறதுக்கு அல்ல முன்னிற்க தூண்டின காரணம் இந்த மனப்பாங்கு மாற்றம். விலங்கு சொல்கிறது. அப்போ இதில் தரைக்கிளி 2000 எப்படி வருது, இது செய்து அப்படி
எங்கெங்கே நீர்தாங்க படுக்கை இருக்குது, தனித்தொழிற்சாலைகள் எங்கெங்கே கூட இருக்குது, புள்ளிமலை தனித்தொழிற்சாலை எங்கே இருக்குது, அப்போ இதால் என்ன நடக்கும் பாதிப்பு, ஏன் பொருத்தமற்றது, இப்படியான விடயங்களை வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் சொல்லியிருக்கிறேன். ரைட், இதுக்கு காரணம் மனப்பாங்கு மாற்றம். சரிதானே? ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புவியியல் கற்பித்தலில் கற்பித்தல் முறைகளது தெரிவும் பயன்பாடும் காலத்துக்கு காலம் பரிணாமம் அடைந்து வருவதோட பல முறைகளுடன் இணைவுபட்டதாகவும் அமைந்திருக்கின்றது ஆராய்ச்சி. இப்போ இந்த கற்பித்தல்ல இருக்கின்ற கற்பித்தல் முறைகள் அவற்றுடைய பயன்பாடுகளும் ஒரு காலத்துக்கு காலம் மாறி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பல முறைகளோட தொடர்பட்டதாக இருக்கிறது ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் ஜியோகிராஃபி டீச்சிங் மெத்தட் வந்து ஸ்டார்டில் அப்படி இருந்தது, இப்போ அப்படி இருக்குன்றதுக்கு இடையிலான அந்த ஒரு டிரான்ஸ்மிஷனை தான் இதில் வந்து கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ சாதாரணமாக இன்றைக்கு உங்களுக்கே தெரியும், எங்களோட இலங்கையில் கூட இன்றைக்கி நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த இப்போ நீங்கள் இதை பேப்பராக வச்சு படிக்கிறீங்க. இப்போ உதாரணமாக செலவழிக்கிட்டால் நாங்கள் ஒரு 2000 யூனிவர்சிட்டி படிக்கிற 10-12 காலத்தில் இந்த மாதிரியான இதுகளை எல்லாம் வந்து நாங்கள் ஃபோட்டோ காப்பி அடித்து பேப்பராக தான் வச்சுருப்போம். இதை வந்து நீங்கள் இப்போ பிடிஎஃபாக வச்சுருக்கிறீங்க என்ன, இரண்டு. ஆனால் நாங்கள் நேரம் வந்து இதை வந்து ஒரு இதாகத்தான் என்னென்னு சொல்கிறது, ஒரு பேப்பராக போட்டோ பண்ணித்தான் நாங்கள் வச்சுக்கொள்வோம், தாளாக வச்சுக்கொள்வோம். இன்றைக்கு இது தாளாகண்டு இல்லாமல் இது ஒரு டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இன்றைக்கு உலாவுது. என்ன, டிஜிட்டல் ஃபார்மெட்டில் உலாவுது சின்ன ஒரு. அதே போல் நாங்கள் முதல்ல வந்து இப்போ நான் கிட்ட நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, முதல்ல வந்து என்ன செய்திருப்பீங்கன்னா உங்களோட ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு உங்களோட ஊரில் இருக்கிற இல்லை உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு டியூஷன் சென்டர் ஒன்றுக்கு போய்த்தான் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் படிச்சிருக்க வேண்டி வரும். இன்றைக்கு நிறைய வகைகளில் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஜூம் கிளாஸ்கள் அல்லது வீடியோ யூடியூப் இதுகள் அது எழுதுகள்னு சொல்லி நிறைய தேடி படிக்கிறீங்க, வழிகாட்டல்கள் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் ஸ்டார்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு இடத்துல இங்கே இண்டிவிஜுவல் கிளாஸோ அல்லது இந்த வீட்டுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேமெண்ட் கொடுத்து நீங்கள் அந்த இந்த விஷயங்களை படிக்க வேண்டி வரும். உண்மையாகவே இந்த இந்த குறிப்பிட்ட பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் படிப்பிக்கிறதுக்கு தனியொரு ஜியோகிராஃபி டீச்சரால் முடியாது. கட்டாயம் அவர் ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும். டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளேயும் இந்த என்ன சொல்கிறது ப்ரொஃபஷனலாக அந்த விடயம் தொடர்பாக கொஞ்சம் ஓரளவுக்கு பரிச்சயமானவராக இருக்கணும். புதுசாக இப்போ ஜியோகிராஃபியில் எடுப்பட்டாக்கள் அப்படி சொல்லி சரி வராது. ஜியோகிராஃபியில் வந்து யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு இருக்கிறார்கள்ன்றாங்க, சரி வராது. இந்த இந்த பாடத்தை பொறுத்தவரை அப்படித்தான். அப்போ அதுக்குரிய ஒரு வளத்தை நீங்கள் தேடி திரிகிறதுக்கு நீண்ட காலம் எடுத்திருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் படிக்க வேண்டி வந்திருக்கு. அதனால் இன்றைக்கு வந்து அப்படி இல்லை, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், விஷயம்லாம் அப்படி நிறைய வசதிகள் இருக்கக்குள்ள ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த விடயங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கன்செப்டுகள் உங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருக்கு. ரைட். அப்போ இந்த ரெண்டு விடயம், அதாவது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது, இப்போதைக்கு எப்படி இருக்குது, இதுக்கு இடைப்பட்ட அந்த டிரான்ஸ்மிஷன் எப்படின்ற விடயம் தொடர்பாக தான் நாங்கள் அதுக்குள்ளே பார்க்க போகிறோம். ரைட், சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொண்டு வந்து நாங்கள் இந்த ஆரம்ப நிலை அல்லது பாரம்பரிய முறைகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ குறிப்பாக இது 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 20ஆம் நூற்றாண்டுக்கு நடுப்பகுதி வரை இந்த பாரம்பரிய முறைகள் வந்து இருந்தது. பொதுவாக ஒரு விரிவுரை முறை லெக்சர் மெத்தட் மட்டும்தான் அங்கே கூட இருக்கு. எந்த விஷயமா இருந்தால் லெக்சர் மெத்தட் தான். இப்போ நினைவுபடுத்தலை அடிப்படையாக கொண்டு அரைக்கும், பாடமாக்கி எடுத்துக்கணும், எழுதணும், எழுத்து முறையாக இருக்கும், கூட எழுத்து வேலையாக தான் இருக்கு. இப்போ எல்லாம் வந்து டியூஷன்களை தான் கூட விஷயம் எழுதுறது குறைவு. முறையை பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்து அப்படி இருக்குமெண்டா, அந்த அணுகுமுறைகள் இதுகளை பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்தோம்டா ஆசிரியர் மைய அணுகுமுறை நான் 2 வகையான அணுகுமுறைன்னு சொல்லியிருக்கேன். மாணவர் மைய அணுகுமுறை, ஆசிரியர் மைய அணுகுமுறை. இப்போ நான் இப்போ படிப்பிக்கிறது கூட ஆசிரியர் மைய அணுகுமுறை. அப்போ ஆனால் இப்போ வந்து கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர் மைய அணுகுமுறையை தான் சொல்கிறாங்க. இப்போ நான் இன்றைக்கு அந்த மாணவர் மைய அணுகுமுறைக்கு மாறித்தேன். இப்போ ஸ்கூல்களில் கூட தானே செய்ய வலிக்கிறேன். ஆனால் முடியாமல் இருக்கின்ற பரவலாக எல்லா ஆசிரியர்களும் அந்த முறைக்கு மாறணும், மாணவர்களும் அந்த ஒரு மனப்பாங்கு மாற்றமடையணும். பழைய முறை மாதிரி டீச்சர்மார் மட்டும்தான் சொல்லித்தரணும், நாங்கள் தேடி எடுக்கக்கூடாது, இல்லை தேடி எடுக்கிறதுக்கு மாச்சல் படுமா இருந்தால் அந்த மாணவர் மையம் முறை வந்து வெற்றிகரமாக இருக்காது. அதில் வைக்க சவால் தான். இப்போ இப்போதைய அரசாங்கம் எல்லாம் சொல்லி மாணவர் மையம் அணுகுமுறைக்கு போங்க போங்க போங்கன்னு சொல்லி. ஆனால் மாணவர்கள் அப்படி அந்த ஒரு இது சில இடத்துல இல்லை.
மாணவர்மை ஆசியமையான முறை, வரைபடங்களை காண்பித்தல், புவியியல் உண்மைகளை மனப்பாடம் செய்தல் போன்றவை இதுல வந்திருக்கு. புவியியல் சம்பந்தப்பட்ட கன்செப்டுகளை வந்து மனப்பாடம் செய்யறது தான் இதுல இருக்கு. அப்ப இவர முறை அது மாணவமான முறை விரிவுரை மெதட்டுகளை கொண்டதா இருக்கும், படங்களை காட்டுறதா இருக்கும், நோட்ஸ்களை காட்டுறதா இருக்கும், இப்படியானதா இருக்கும். பிறகு இடையில வந்து மத்திய நிலையில வந்து ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட காலம் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னால் ஓரளவுக்கு இந்த கல்வி சிந்தனைகள்ல வந்து மாற்றம் ஏற்படுது, மாணவர்மை அணுகுமுறைக்கு மாறுது. அப்ப கற்பித்தலும் வந்து மாறுது. எப்படி மாறுது? அவர்களுக்குரிய வழிகாட்டல் இதுகளை பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்தில் இன்னும் நீங்க அதை முதலாவது முறைக்கு இன்னும் நீங்க விரிவா எழுதலாம். என்ன புத்தகங்களும் கூட இல்லை. அறிவு வந்து செவி வழி கடத்தல் தான் ஆரம்பத்தில் இருந்தது. செவி வழி கடத்தல் முதல் படித்தாலும் அதை ஞாபகம் வச்சிருந்து அவர் இது செய்யறது கொஞ்சம் எழுது வச்சிருப்பாங்க. என்னடா பிரிண்டிங் அதுன்றெல்லாம் ஆரம்பத்தில் இல்லை ஸ்டார்ட்டுகளில். பிறகு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது ஒரு மத்திய நிலையில வந்து அந்த பிரிண்டிங் அதுகள் எல்லாம் வரக்குள்ள அந்த புத்தகங்களோட வருகையெல்லாம் அதிகரிக்குது. முன்னர் வந்து குறைவு இருந்திருக்கலாம், குறைவு. அப்போ இதில் வந்து கூட களப்பணி ஃபீல்டு ரிசர்ச் அடிப்படையிலான லேர்னிங்ஸ் வந்து கூட இடம்பெறுது. எங்கட பாடத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாக இந்த சயின்ஸோட நம்ம விடுதல். மற்றது சிக்கல் தீர்க்கும் முறைகள், மற்றது டிஸ்கஷன்ஸ் கூடுதலாக குளிர்ச்சி ஏற்பாடுகளுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படுது ரெண்டாவது மத்திய காலையில். இதில் வந்து இங்கே வந்து கூடுதலாக செயல்முறை சார்ந்த முறை ஆக்டிவிட்டி ரிலேட்டட் லேர்னிங் மெத்தடாக இது வருது. ஆரம்பத்தில் வந்து விரிவுரை சார்ந்ததாக கற்பித்தல முறையாக இருந்தது, இங்கே செயற்பாட்டு முறை சார்ந்ததாக மாறுது. ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்குது, மாணவர்களுக்கு வேலையை பிரித்து கொடுக்குற செய்கிறது. சரிதானே? ரைட். இன்றைய நிலையை தற்கால நிலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட இந்த டெக்னாலஜி வேஸ்ட், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த வேஸ்ட். இது வந்து லெக்சர் மெத்தட், அதாவது ஆசிரியர் மைய அணுகுமுறை லெக்சர் மெத்தட்டாக இருந்தது. இது செகண்ட். இது வந்து மாணவர் மைய அணுகுமுறை ஆக்டிவிட்டி வேஸ்டாக வருது. மூன்றாவது இப்போத்தைய இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது டெக்னாலஜி வேஸ்டான தொழில்நுட்பம் சார்ந்த ஒன்றாக வருது. இதுக்குள்ள வந்து ஆசிரியர் இதன்றதுக்கு அப்பால ஒரு டெக்னிக்கல் டிவைசஸ் அல்லது டெக்னிக்கல் சார்ந்த மென்பொருள்களோட சப்போர்ட்டு அல்லது மென்பொருள் இணையதளங்களோட சப்போர்ட் அதுகளோட சேர்ந்ததாக இன்றைக்கு மாறுது. மாணவர் மைய கற்பித்தலும் சரி ஆசிரியர் ரெண்டு மிக்ஸாக இருந்தாலும் அவற்றுக்குள்ள கட்டாயம் இயந்திரங்களை அல்லது சாதனங்கள் எல்லாத்திலையும் சாதனங்களை மையப்படுத்தியதான ஒரு கற்பித்தல் முறையாக இது மாறுது. இப்போ படிப்பிக்கிறது வந்து உங்களுக்கு ஆசிரியரும் இல்லை, மாணவரும் அதை குளிர்ச்சி ஏற்பாடு செய்கிறது இல்லை. ஆனால் சாதனங்கள் கற்றுக்கொள்றன்ற மாதிரி சாதனங்கள் தான் உங்களுக்கு போதிக்கிற உண்டாக கூடுதலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கு. இப்போ யூடியூப் என்றால் அது ஒரு சாதனத்துக்கூட உங்களுக்கு அது வருது. அப்போ கூடுதலாக இந்த படப்பரப்புகளை பொறுத்த வரைக்கும் படப்பரப்பும் மாற்றம் அடையுது. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தோம்னா எறிய மண்டலாக இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த இது கூடாக சொப்பியார் கூட இன்றைக்கு செய்யக்கூடிய மாதிரி மாறிது. இணைய வழி கற்றல் வந்தது, கற்பித்தல் முறைகள் வந்து மாறிது, கற்கின்ற வழிமுறைகள் மாறிது, மென்பொருட்கள பயன்பாடு கூடிது. இப்போ இதெல்லாம் வந்து இதுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்டு. சரிதானே? அப்போ காலத்துக்கு காலமான பரிணாம வளர்ச்சிக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஆரம்பலையும் உண்டா பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த பல்வேறு முறைகளுடன் இணைவுபட்டதாக ஒரு இன்டகிரேட்டட் ஆன உண்டாக இருக்குது. அந்த வகையில் ஒரு தொகுப்பாக ஒரு 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 கம்பைல் பண்ணப்பட்ட ஒன்றாக இருக்குது. இப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் லெக்சர் மெத்தட்டும் இருக்குது, ஒன்று ஆன்றைக்கு இல்லை. கேள்வி பதில் முறைகளும் இருக்குது, ஃபீல்ட் பேக்கும் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கு என்ன சொல்றது, நாங்கள் இவையெல்லாம் ஒரு பல முறைகளோடு தொடர்பட்டதாக இருக்குது. அதே நேரம் ஹியூமன் பேஸ்டும் இருக்குது, மெஷின் பேஸ்டும் இருக்குது. அதாவது மனிதர்கள் அடிப்படையாக கொண்ட இதுக்கும் இருக்குது, கணனிகளை இயந்திரங்கள் அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்கு. இப்போ நான் ஒரு வெள்ளம் பற்றிய ஒரு எதிர்ப்பு கூறலுக்கு ஒரு மேப் ஒன்று செய்யணும் என்றால் எனக்கிட்ட வந்து நான் அந்த இடத்துக்கு போகணும் என்று கூட அவசியம் இல்லை. டேட்டாஸ் இருக்குமெண்டா, ஏற்கனவே ஆல்ரெடி கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டா இருக்குமெண்டா நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குண்டா. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இதாண்டி சொல்லி ஒரு இடத்துக்கு போகாமலே அந்த இடத்தை பற்றிய ஒரு எதிர்வு கூறலை அல்ல அந்த இடத்தை பற்றிய ஒரு
தெளிவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு இந்த நவீன முறைகளுக்கூடாக கிடைச்சிருக்கு. அதான் நீங்க இப்படி கட்டாயம் சொல்லணும். இதுதானே? அப்ப இது கூடாக நாங்க பார்த்தோம்னா இந்த பரிணாம முறைகளுக்கூடாக ஏற்பட்ட விளைவுகள்ல பார்த்தோம் என்றால் ஒரு செயல்திறன் அதிகரிப்பு, மற்றது நவீன கருவிகள் அந்த பொருத்தப்பாடு ஒரு துறையாக மாறி இருக்குது. எங்களுக்கு இன்னைக்கு ஜியோகிராபி ஒன்று இதாக மாறிக்குது. மற்றொரு என்ன சொல்றது, ஒரு நிறைய விடயங்களை உள்ளடக்கிய ஒரு முழுமையான விருத்தி பாட ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற ஜியோகிராபின்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு பாடமாக வந்திருக்கிறதுக்கு காரணம் அது மல்டிபிள் டிசிப்ளின் இருக்குது. மல்டிபிள் என்ன சொல்றது, எல்லாத்துலேயும் வந்து அதுக்குள்ள வந்து பல்வகைத்தன்மைன்றது இருக்கு. சரியோ? அடுத்த கேள்வி பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டினியூ முடித்து வரோம். ரைட், இது விளங்கித்தானே எல்லாருக்கும்? அடுத்தது பாருங்க, 4வது கேள்வி. இந்த சாரி, நான் அதில் 5வது கேள்வி என்ன வினாயிலக்கம் 5. நுண்கற்பித்தல் முறையானது ஆசிரியருடைய தொழில்வாண்மை விருத்திக்கு அவசியமானது. கூற்றினை கற்பித்தல் முறையினுடைய செயல்முறை பயன்பாடு என்பதை அடிப்படையில் ஆராய்க. இந்த நுண்கற்பித்தலை பற்றி நாங்கள் ஒரு இதொன்று பார்த்ததுங்க உங்களிலேயும் இருந்தது. நுண்கற்பித்தல்ண்டா என்னன்னு சொல்லி இதில் பார்த்து நுண்கற்பித்தல்ண்டா என்ன சொல்லப்படும், ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்கு திறன்கள் கற்பிக்கப்பட்டு வளர்க்கப்படும் செயல்முறை நுண்கற்பித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து ஆசிரியர் பயிற்சி பெறுபவர் குறிப்பிட்ட கற்பித்தல் நடத்தை கவனம் செலுத்தவும் கட்டுப்படுத்தப்பட்ட தன்மைகளின் கீழ் அத்தை கற்பித்தல் நடத்தை பயிற்சியையும் சாத்தியமாக்குகின்றது. அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த நுண்கற்பித்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோ டீச்சிங் சொல்லி சொல்றோம். நுண்கற்பித்தல் மைக்ரோ டீச்சிங் சொல்லி சொல்றாங்க. உண்மையாகவே இது என்னன்னு சொன்னால் இதுல மிகவும் சிறிய அல்லது குறைந்த ஒரு சின்ன விடயம் ஒன்றை தெளிவுபடுத்துறதுக்காக அது தேவையான ஒரு குழுமத்தை எடுத்து நாங்கள் அதை படிப்பிக்கிற ஒரு இதுதான் இந்த நுண்கற்பித்தல் மைக்ரோ டீச்சிங் சொல்லி சுருக்கமாக சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீர்கள் இந்த பயிற்சியின் கவனம் ஒட்டுமொத்தமாக சிக்கலானது பல கருத்துக்களை கொண்ட உயரலகுக்கு பதிலாக ஒரு கருத்து அல்லது ஒரு சிறிய அலகு கற்பிக்கப்படுது. இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், எல்லாத்தையும் ஓரளவு பார்க்குறோம். அப்படி இல்லாமல் இதில் வர ஒரு விடயத்தை மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு சின்ன கொஞ்ச நிமிடத்துக்குள்ளேயோ கொஞ்ச நேரத்துக்குள்ளேயோ விளங்கப்படுத்தி விடுறது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எடுத்து அதை பற்றிய தெளிவாக ஒரு செய்யுது. வகுப்பினுடைய அளவு வந்து மாணவர்களுக்கும் வந்து குறையறிக்கு. இப்போ ஒரு பாடப்பரப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் ஒரு தெளிவு தேவைப்படுகின்ற ஒரு மாணவர் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு விடயமும் அவர்களுக்கு சில பேருக்கு விளங்கல, அதாவது ஒரு குறைந்த புள்ளி எடுக்கின்ற மாணவர்களாக இருக்க. அப்போ அவர்களுக்கு அது தேவைப்படுது. ஆனால் அந்த விடயம் அவர்கள் விளங்கல. அந்த இடையில இந்த பிளொக்காக இருக்கின்ற அந்த விடயத்தை மட்டும் நாங்கள் அவங்கள மட்டும் தெரிவு செய்து அந்த பிளொக் அடிக்கிற அந்த விடயத்தை மட்டும் தெளிவுபடுத்தி ஒரு அடுத்த ஒரு ஒரு பிரீச்சஸ் அடுத்த நிலைக்கு மாறுறதுக்குரிய அந்த பிரீச்சஸ் அந்த பாலத்தை வந்து ஏற்படுத்தி விடுற ஒன்றாகத்தான் அந்த நுண்கற்பித்த முறைன்றது இருக்கு. அப்ப இதுல படிமுறைகளை பார்த்தோம்னா பொதுவாக சொல்லப்படுது ஒன்று, அப்ப இந்த பாடம் தொடர்பான கருத்துக்களை வந்து அல்லது பயிற்சி செய்ய வேண்டிய குறிப்பிட்ட கருத்து திறன் பற்றிய ஒரு கிளியரன்ஸ் ஒன்று ஒரு கிடைக்கும். பிறகு அவர் வந்து என்ன செய்வார் என்றால் அந்த அந்த குறிப்பிட்ட திறனை சுற்றியே தன்ற பாடங்களை வந்து திட்டமிட வேண்டி வரும். திட்டமிட்ட பாடம் வந்து ஒரு சின்ன ஒரு டீமுக்கு வந்து படிப்பிக்கப்படும். அதிலும் அதை வேறொரு ஆள் வந்து அதை அவதானிக்கக்கூடிய மாதிரி ஒரு தொண்டு இருக்கும்.
பிறகு அவர் அதிலிருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கொள்வார், பின்னூட்டங்களை வச்சுக்கொண்டு திரும்பவும் திட்டமிடுவார். பிறகு அதே விஷயத்தை இன்னொரு டீமுக்கும் கற்பிப்பார். அப்ப கற்பித்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு எப்படி அது விருத்தி அடைஞ்சிருக்கின்ற பார்ப்பார். இப்ப குறிப்பாக இதுல என்னன்னு சொன்னா திட்டமிடல், கற்பித்தல், பின்னூட்டல், மறு திட்டமிடல், மீள கற்பித்தல், மீள் பின்னூட்டல். அப்ப இது வந்து ஒரு ஒரு ரொட்டேஷனல் உண்டாக இருக்கும். ஒரு சிறியது அலகு, சிறியதொரு குழுமம், குறைஞ்ச நேரம் அதை படிப்பிக்கிறது. அப்ப இதை படிப்பிக்கும் போது முதல்ல படிப்பிச்சு, அதாவது அதே விஷயத்தை கொண்டு அப்படி இப்படியே படிப்பிக்காமல் முதல்ல அதை நாங்கள் படிப்பிச்சு அதுல வந்து கிடைக்கின்ற அந்த ஃபீட்பேக்கை பின்னூட்டலை வச்சுக்கொண்டு மீண்டும் திட்டமிடுறது, திட்டமிட்டு திரும்ப படிப்பிக்கிறது. அப்போ இப்படி அது செய்கிறத தான் நாங்கள் இந்த ஒரு சுழற்சியை தான் நாங்கள் நுண்கற்பித்த சுழற்சி என்று சொல்லி சொல்லப்படுது. சரிதானே? கொஞ்சம் அதான் நீங்கள் நான் முடிஞ்சது வாரம். ரைட். அந்த வகையிலே இந்த நுண்கற்பித்தல் முறையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய செயல்முறையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் திட்டமிடல், கற்பித்தல், பிறகு பின்னூட்டல், பிறகு மீண்டும் மீள திட்டமிடல், மீள கற்பித்தல், மீள் பின்னூட்டல். இது அதனுடைய ஒரு படிமுறை. இப்போ ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் படிமுறை இது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் அல்லது அதனுடைய இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு சிறிய குழுமம் உண்டு, சிறிய பாடப்பரப்பு, சிறிய குழுமம் ஒன்றுக்கு சிறிய பாடப்பரப்புக்கு கற்பித்து அதன் மூலம் பெறுகின்ற பின்னூட்டலை வச்சுக்கொண்டு மீண்டும் அதை வினைத்திறனாக திட்டமிட்டு கற்பிக்கின்ற முறை இந்த நுண்கற்பித்தல். அப்போ நுண்கற்பித்தல் சொல்லப்படுறது எதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒன்று சிறிய பாடப்பரப்பு, சிறிய குழுமம், அதே நேரம் அதில் இருக்கின்ற சில நல்ல அவதானிப்பின் மூலம் கிடைக்கப்பெற அல்லது ஃபீட்பேக்கின் மூலம் கிடைக்கப்பெற விடயங்களை நுணுக்கமாக மாற்றி அமைத்து அடுத்ததில் கற்பிக்கிற அதே விஷயத்தை. அப்போ சின்ன ஒரு விடயத்துக்குள்ள நடக்கிற விட நுண்கற்பித்த முறை என்று சொல்லி சொல்லப்படுது. அதனுடைய படிமுறைகள் 6 படிமுறை. அதே 3 விஷயம்: திட்டமிட கற்பித்தல், பின்னூட்டல், புற திட்டமிட கற்பித்தல், பின்னூட்டல். அதாவது மீள மீள மீளன்னு சொல்லி போடுவீங்க. இதான் அந்த இது. இதுதானே? இந்த நுண்கற்பித்தல் முறையின் பயன்பாடு அல்லது இது வந்து எங்களுக்கு கேள்வி என்னென்று வந்திருந்தது என்றால் அந்த கேள்வி கேள்வி இந்த ஆசிய தொழில்வாழ் விருத்திக்கு ஏன் அவசியமானது கூற்றினை செயல்முறை பயன்பாடு என்பவற்றின் அடிப்படையில் ஆராய வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதை வந்து நீங்க இதனுடைய படிமுறைகளையும் இதுகளையும் நீங்க சொல்லிட்டு இனி நீங்க தொழில்வாண்மை விருத்திக்கு ஏன் அவசியம்ன்றது நீங்க கட்டாயம் சொல்லுங்க. இப்போ தொழில்வாண்மை விருத்திக்கு இது ஏன் அவசியம்னு சொல்லி நாங்க பார்த்தோம். தொழில்வாண்மைன்றது நாங்க அந்த ஒரு தொழில்ன்றது என்ன, அந்த விஷயத்துல நாங்க எக்ஸ்பர்ட் ஆகிறது, அந்த விஷயத்துல நாங்க அஹ், நாங்க எதிர்பார்க்குற அவுட்புட்டை அடைகிறது எல்லாமே அதனுடைய இலக்காக இருக்கு. அந்த வகையில இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய பயன்பாடை பொறுத்த வரைக்கும் ஒன்று திறன்களை கூர்மைப்படுத்துதல் என்ற ஒரு விடயம் இங்கே வந்து எங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஸ்கில்ஸை வந்து கற்பித்த ஸ்கில்ஸ் இப்போ நான் வந்து ஸ்டார்டில் படிப்பிக்கக்கூடாது. நான் படிப்பிச்சேன். விடயம் தெரியும், ஆனால் எனக்குள்ள வந்து இருந்த சில விஷயங்கள் என்னென்றால் இப்போ ஸ்டார்டில் வந்து கொஞ்சம் வெக்க சுபாவத்தில் முன்னுக்கு இருந்து முகத்தை பார்த்து கூட இல்லாட்ட முகத்தை பார்த்து படிப்பிக்கிறது குறைவு ஸ்டார்டில் இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன் என்றால் இப்போ நான் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய நான் கிளாஸ்லாம் தொடங்கிது. இப்போ மாணவர்கள்கிட்ட நான் என்ன ஃபீட்பேக் எடுப்பேன் கட்டாயம். ஒவ்வொரு பெச்சும் போகக்குள்ள நான் அந்த ஃபீட்பேக் எடுப்பேன். அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்பேன் நிற்கிற குறைபாடு அது கண்டு. அப்போ ஒரு மாணவி ஒரு ஆள் இருந்தால் வந்து அப்போ நீங்கள் படிப்பிக்கிறது எல்லாம் ஓகே, நிறைய நோட்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் வந்து எல்லாட்ட கூடுதலாக அந்த முகத்தை பார்த்து ஐ கண்டக்ட்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் இல்லைன்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன். அப்போ அதே அந்த விஷயத்தை பிறகு இன்னொரு இடத்துலையும் செய்ததுக்கு பிறகுதான் அதை கட்டம் கட்டமாக அதை நான் வந்து மாற்றி அமைச்சு கொண்டேன். அப்போ அந்த நாங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு ஐ கண்டக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் படிப்பிக்கக்குள்ள உண்மையாகவே உங்களை வந்து அஹ், ஒவ்வொரு ஆட்களையும் பார்த்து படிப்பிக்கக்கூடாதானே வேண்டாம், அவர்களுடைய கவனம் வந்து முன்னுக்கு படிப்பிக்கிறாள் இருக்கு. இல்லாத பட்சத்தில் அவர்கள் நாங்கள் அவர்களை பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அவதானிக்கவில்லை என்றதுக்கு அவர்கள்
விளையாடி கொண்டும் இருக்கலாம். அப்போ பின்லையில் இருக்கிறார்கள், பின்லையில் இருக்கணும் விரும்புகிறார்கள். என்ன காரணம்னா உண்மையாகவே அந்த ஐ கண்டக்ட்ன்றதுக்குள்ள வந்து விடுபட்ட ஆக்கள் இருக்கணும், மூலையில் இருக்கணும் விரும்புகிறார்கள் எல்லாம் இருந்தது. அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாங்களை பார்க்கல செய்யல. அதனால தான் ஒரு வகுப்பா ஆசிரியர் வந்து உண்மையாக சொல்லுவாங்க, படிப்பிக்கும் போது ஒரு இடத்துல நின்று ஒரே இடத்துல நின்று படிப்பிக்காமல் அந்த வகுப்பறையினுடைய எல்லா மாணவர்களுடைய பரவலான பகுதி வரைக்கும் போகணும் அப்படி சொல்ல போகிற காரணம் அதுதான். அப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு கிளாஸ் ரூம் ஒன்று இப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் இதில் டீச்சர் இருக்கிற விட இங்கே எல்லா மாணவர் இருக்கணும், நாங்கள் இங்கேயும் க்ரோஸ் பண்ணி போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும். ஒரு இதுக்குள்ளே இந்த குரோஸ் இருக்கின்ற அடையாளுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் குரோஸ் இருக்கின்ற அந்த குரோஸ் எல்லாம் போகணும் கிட்டத்தட்ட. மாணவர் இங்கே இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள் எல்லாரையும் வந்து அவதானிக்கணும். அப்போ இந்த இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற இது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த நுண்கற்பித்தல் முறைகளுக்கூடாக இப்படி இப்படி நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த முறைக்கூடாக நாங்கள் இப்படி பல்வேறுபட்ட திறன்களை வந்து நாங்கள் கூர்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய, மேலும் வளர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ எங்களுடைய அந்த ஐ கண்டக்ட் இதுகள், மற்றது வினாக்களை தொடுக்கும் திறன், நாங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி அந்த கேள்வியை கேட்டது இப்போ நாங்கள் படிப்பிக்கக்குள்ள ஒரு தொடங்குற திறன், விளக்கம் அளிக்கிற திறன், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அலம்பலாக சொல்லி கொண்டு போகாமல் அவர்களுக்கு தேவையானதாகவும் இருக்கணும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கணும். இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க சில பேர் விளங்கப்படுத்தக்குள்ளாண்டு வந்தால் அவங்கள கேட்டுக்கொண்டே இருக்க, சில பேர் இது என்னது விளங்குதே இல்லைன்ற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். வினாக்களை தொடுக்கும் திறன். இப்போ உங்களுக்கு இதில் உண்மையாக எப்படியெல்லாம் செய்யணும், ஆனால் எங்களுக்கு இது ரெக்கார்டிங் போடுற உண்டு அப்படியே நான் அதை சில பெரும்பாலான நேரத்தில் இதை நான் செய்கிறேன் என்னடா ரெக்கார்டிங் போடுறோடைய சில அடுத்த சில பேர் கேள்வி கேட்டாலும் அப்படியே ஒன்று சொல்ல மாட்டாங்க, ஜூமில் செய்ய குளிரிக்க மாட்டாங்க. அப்போ அது வந்து எங்களுக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டம். மற்ற தூண்ட தொகுப்பு திறன், நாங்கள் சொல்லிக்கொண்டு போக்குள்ள மாணவர் தானா சொல்லணும் விளம்பி ரைட் இந்த விஷயம் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் சொல்கிற அளவுக்கு. மற்றது வலுவூட்டும் திறன். அப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன முடிச்சுன்னா எங்களுக்கு அதை படிப்பிக்கிற ஆட்களுக்கு வந்து வளரும். இப்போ நுண்கற்பித்தல் முறை கூட நாங்கள் அந்த 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 விடயத்தில் செய்யலாம். அடுத்தது கட்டுப்பாடான சூழலில் பயிற்சி. ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதி, வரையறுக்கப்பட்ட ஏரியா, வரையறுக்கப்பட்ட மாணவர் எண்ணிக்கை, அப்படியால் அது வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயிற்சியில் உருவாக்கும். அப்போ சின்ன டீம்னு சொல்லக்கூட அவங்கள்ட்ட அந்த சின்ன டீமுக்கிட்ட வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள எங்களுக்கு அது பிள்ளைகள் ஏற்பட உடனே திருத்திக் கொள்ளலாம். 10 பேர் 5 பேர்னாக்குள்ள ரைட் எங்களுக்கு ரைட் இது ஒரு விளங்கப்படுத்தவுள்ள நாங்கள் ஒரு பிள்ளையான விஷயத்தை அல்லது அதை அதில் அதில் படிமுறையிலேருந்து மாறி போயிட்டோம் சொன்னால் அதை நாங்கள் திரும்ப திருத்திக் கொள்ளலாம். இப்போ அதை நாங்கள் நிச்சயம் விட உண்மையாகவே ரைட்டாக நாங்கள் பெரிய மட்டத்தில் நாங்கள் செய்யக்குள்ள ஒரு பெரிய அளவு டீமுக்கு செய்யக்குள்ள அந்த பிள்ளைகள் வர அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு ஒரு ட்ரையல் மாதிரி அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது உடனடியான மற்றும் தனித்துவமான சில பின்னூட்டல்கள் எங்களுக்கு கிடைக்கும், ஸ்பெசிஃபிக்கான பின்னூட்டல்கள். அப்போ உதாரணமாக இப்போ எங்களுக்கு எங்களோட அதை பார்த்த உடனே அல்லது செய்த உடனே அல்லது நாங்கள் வீடியோ ரெக்கார்டிங் செய்தோ பார்க்கக்குள்ள எங்களுக்கு அது விளங்கும். ரைட் இதில் வந்து என்ன சொல்கிறது, மாணவர்கள் வந்து அப்படி இருந்தாங்க, அவர்கள் வந்து பிள்ளைங்க கொண்டாங்க உற்சாகமாக இருந்தாங்க, அவங்க கதைச்சாங்களா. அப்போ எங்களுக்கு ஒரு இன்டர்னல் சூப்பர்வைசிங் ஒன்று செய்வாங்க அல்லது எக்ஸ்டர்னல் சூப்பர்வைசிங் ஒன்று செய்வாங்க. செய்யக்குள்ள அதெல்லாம் பார்ப்பாங்க, மாணவர்களோட பிரதிபலி, மாணவர்களும் சேர்ந்து ஓடுறாங்களா அந்த ஆசிரியரோட அந்த பாடத்தோடு சேர்ந்து அவர்களும் நகர்த்தாங்களா என்ற விஷயம் பார்ப்பாங்க. அப்போ அது எல்லாத்தையும் நாங்கள் இந்த ஃபீனூட்டல் எல்லாத்தையும் உடனடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பலம் பலவீனங்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பலம் பலவீனம் என்றால் என்னத்தை சரியாக செய்கிற என்னென்ன விஷயங்களை வந்து நல்ல விஷயங்கள் அது இதாக இருக்கு, என்னத்தில் வீக்காக இருக்கு, அப்போ அதுகளை பார்க்கறது. குறை நிறைகள் என்ற பலம் பலவீனம்னா குறை நிறைகள். அடுத்த சுழற்சி முறை தொடர் வளர்ச்சி, இது வந்து ஏற்படும். இப்போ நாங்கள் எங்களோட அந்த மீண்டும் மீண்டும் பயிற்சி எழுதுறதுக்கு தூண்டும், அப்டேட்டுகள் எடுக்கிறதுக்கு அது கொண்டு எங்களுக்கு வழிபடுத்துறதாக இருக்கு. சரிதானே?